ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். என்னடா படிக்கவே ஆரம்பிக்கல, ரிவிஷன் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே, இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஆனால் படித்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. படித்த மாதிரி இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குது. எப்படி ரிவிஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். ஓகே, ஒரு டாபிக்கை நம்ம எப்படி படிக்கணும், அதை எப்படி ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம்ல வந்து அதை மார்க்கா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸோ அதை பத்தியான ஒரு வீடியோ. ஓகே, இதுல நோட்ஸை பத்தி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஓகே, அது எப்படி ரிவிஷன் ப்ராசஸுக்கு கொண்டு போலான்ற கொண்டு. இப்ப உதாரணத்துக்கு சோசியல் சயின்ஸ் எடுத்துங்க. ஓகே, குரு சோசியல் சயின்ஸ்ல இப்ப 6, 7, 8, 9, 10 இந்த ஒவ்வொன்றிலையும் ஹிஸ்டரி பாடங்கள் இருக்கும்ல, வரலாறு. அது ஒரு 30+ பாடங்கள், 30+ பாடங்கள். சரிங்களா? இந்த 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது 30+ பாடங்கள் இருக்கு. ரெகுலரா வந்து நான் ஒரு லெசன் தான் முடிக்கிறதுனால அப்ப எனக்கு 30 டேஸ் ஆகுதா, அப்ப நான் ஹிஸ்டரியை முடிச்சிட்டேன். அதே மாதிரி 6வது இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்து என்னது, குவாலிட்டி, குடிமையல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு 30 லெசன் நான் அதை ஒரு 30 நாள்ல முடிக்கிறேன். அப்ப 2 மந்த் ஆச்சு. இதுல ஒரு 30 நாள், இதுல ஒரு 30 நாள். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 30 நாள் இந்த பாடத்தை ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி முடிக்கிறேன்னா, அடுத்து இந்த சப்ஜெக்ட் குவாலிட்டி வரும்போது இது ரெகுலரா வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஆனா நீங்க ரீகால் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 2 பாடங்கள் நீங்க படிச்சீங்கன்னா இந்த 30 நாள் எப்படி ஆகும், 15 நாள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், விவரத்தை புரிஞ்சுக்கணும், சூட்சமத்தை. 30 பாடங்கள் எழுத 30 நாள் ஆன எனக்கு ரிவிஷன் பண்ண என்னுடைய நோட்ஸு நான் எழுதி படிக்கிறேன். நான் முதல்ல ரீட் பண்றேன், வீடியோ கிளாஸ் பாக்குறேன், நோட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணதை எழுதி வச்சிருக்கேன். அப்ப என் நோட்ஸை பாக்குறதுக்கு 15 நாள். அதை திரும்ப நான் படிக்கும் பொழுது 10 நாள் ஆகும், 7 நாள் ஆகும். கடைசியில 30 லெசன்ல எனக்கு எந்த பாடங்கள் வந்து இன்னும் எனக்கு டவுட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பாடம் தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க திரும்ப 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 படிக்கிறதுனால அதுல வந்து 30 பாடம்ன்றது கடைசி 10 பாடம் தான் நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி, 20 பாடம் உங்களுக்கு ஃபேவர் ஆயிரும். சொல்றது புரியுங்களா? நமக்கு திரும்ப திரும்ப படிக்கணும். இப்ப 30 பாடம் நான் இங்க முடிச்சிட்டேன், இந்த 30 பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுல ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இதுல அடிஷனலா 2 பாடமா நம்ம முடிச்சுட்டு வரணும், வாட்ச் விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ரிவிஷன்ன்றது வந்து பல மாதங்கள் ஆகி நீங்க பார்க்காம விடுறதுனாலதான் நமக்கு படிக்கிறது வந்து மறந்து போகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஓகே, இதுதான் இந்த பையன், இந்த பேர், இந்த ஊர்ல இருந்து படிக்க வராப்புலன்னு தெரியும். நான் ஒரு 3 மாசம் கழிச்சு உங்களை பாக்குறீங்க, உங்களை பார்த்திருக்கேன் ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியலன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு டவுட் வரும். அப்படின்னா என்ன, நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த பாடங்கள்லாம் நம்ம வீக். நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடங்களும் நம்ம லாக் ஆக மாட்டோம். ஏதோ 1-2 பாடங்கள், 1-2 சப்ஜெக்ட் வீக்கா இருக்கும். அதை திரும்ப 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 நம்ம நோட்ஸை எடுத்து பார்க்கணும். ஓகே, அப்ப ஹிஸ்டரியை 30 பாடம் முடிச்சுட்டு நான் பாலிட்டிக்கு போகும்போது இதை ரீஎன்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து இந்த பாலிட்டி முடிச்சுட்டு நான் ஜியோகிராஃபி போறேன், புவியியல் போறேன், 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 30 பாடம் இதுல இருக்கு. நான் படிக்கும் பொழுது இதை ரிவிஷன் பண்ணணும், பாலிட்டியை ரிவிஷன் பண்ணணும். இதை வந்து டெஸ்ட் அடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்படி ரெகுலரா ஒவ்வொரு பாடங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். கொஸ்டின் பேங்கை வாங்கி வச்சுக்கிட்டு டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். கடைசியா வந்து எந்தெந்த பாடங்கள்லாம் மொத்தம் 30, 60, 90 பாடம் ஆச்சா, எந்தெந்த பாடங்கள்லாம் எனக்கு வந்து மறக்குது அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே பாதி அடியாயிரும். 45 பாடம் தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து 45 பாடம் நீங்க ஃபேவரா இருப்பீங்க, 45 பாடம் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல அதையும் படிச்சு முடிச்சிருவீங்க. அப்ப ஓவரால் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹிஸ்டரி முடிக்கிறீங்கன்னா 30 நாளைக்கு 30 பாடம் எழுதுறீங்க. முதல் நாள் ஒரு பாடம் முடிக்கிறீங்க, 2வது பாடம் நம்ம எழுதும் போது முதல் பாடத்தை அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes உங்க நோட்ஸை பார்க்கணும். அப்பனா தான் நமக்கு அது வந்து லோட் ஆகாது, அதிகமாகாது. படிக்கிறத அன்னைக்கேவும்
நான் நோட்ஸ் எடுக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா நான் அடுத்த நாள் அதை வாசிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் செகண்ட் ரிவிஷன் அடுத்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் சும்மா கிளான்ஸ் ஒரு 5 நிமிஷத்துல பார்த்துடலாம். அப்ப 30 பாடம்ன்றது ஒரு நாள்லயே நம்ம கவர் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். நீங்க பேசிக் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும். நீங்க படிக்கும் போது ஆழமா அழுத்த திருத்தமா படிச்சிட்டீங்கன்னா ரிவிஷன் பக்காவா இருக்கும். இல்ல பேசிக்கான பாடங்கள் தானே இருக்கு, ஈஸியா இருக்குன்னு சொல்லி அலட்சியம் விட்டீங்கன்னா இந்த 90 பாடங்கள் நீங்க படிக்காத மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரிவிஷன் எப்படி இருக்கும்னா ஒரு பாடம் முடிக்க ப்ரீவியஸா முடிச்ச பாடத்தை ஒரு 1/2 hour பார்க்கணும். புரியுங்களா? ரிவிஷன் இப்படித்தான் இருக்கணும். ரிவிஷன்ன்றது எப்படி இருக்கணுங்க? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம் முடிச்சிட்டேன், அடுத்த நாள் இன்னொரு பாடம் எடுக்க போறேன். இதுக்கு நான் 2 மணி நேரம் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாடத்துக்கு 2 மணி நேரம் எடுக்க போறேன். இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஜஸ்ட் ஒரு மார்னிங் டைம் ஒரு கிளான்ஸ் விட்டுறணும். ஒரு 1/2 hour என்னதான் எழுதியிருக்கோம்னு பார்க்கணும், திரும்ப பார்க்கணும். இப்போ இந்த 2 மணி நேரத்துல ஒரு 50 ஒன்வேர்டு இந்த பாடத்துல எடுத்துட்டேன்னா ஒரு 10 ஒன்வேர்டு தான் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், மிச்சம் 40 ஒன்வேர்டு ஃபேவரா இருக்கும். இதுல ஒரு 50 ஒன்வேர்டு நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னா ஒரு 10 ஒன்வேர்டு தான் எனக்கு சேலஞ்சா இருக்கும். அந்த அளவு பேசிக் நீங்க நல்லா படிக்கணும். படிச்சது ஏன் மறக்குதுன்னா அதை திரும்பி பார்க்காததுனாலதான், ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணாதனாலதான். நிறைய ஒரு டீம் நல்ல டீம் ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டு திரும்ப கொஸ்டின் கேட்டு பாருங்க, ஒன்லைனரா கேட்டு பாருங்க, இல்ல ஸ்டோரி பேஸ்டா உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்க. குப்த வம்சம்னா என்ன, மராட்டியர்கள்னா என்ன, முகலாய வம்சம்னா என்ன, டெல்லி சுல்தான்லாம் என்னன்னு சொல்லிட்டு திரும்ப டிஸ்கஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகமா இருக்கும். ஓகே, எல்லா பாடமும் ஈஸி தான். ஒரு சில பாடங்கள் புரியலன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. ஒரு சில பாடங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா அதை நல்லா கெயின் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் சிம்பிள். ரிவிஷன்ன்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அது சேர்த்து வைக்காங்க. ஒரு பாடம் முடிக்கும் போது இன்னொரு பாடம் தொடுத்துக்கிட்டே வரும். நீங்க அன்னைக்கு உண்டான பாடங்களை முடிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு என்னுடைய ஜட்ஜஸ்ன்னு வந்து ஒரு டைரி போட்டுக்கோங்க. ரெகுலரா என்னென்ன பாடம் எழுதுறீங்க, ஒரு பாடம் இன்னைக்கு முடிக்கிறீங்கன்னா அடுத்த பாடத்தை வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 10 நிமிஷம் வாட்சி விட்டுருங்க. அடுத்த பாடம் முடிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் வாட்சி விட்டுருங்க. அப்போ ஒரு 10 நாள் ஆகும்போது 10 பாடம் ஆயிருமா? அப்போ ஒரு நாள் கேப் விடுங்க. கேப் விட்டு அந்த 10 பாடத்தை வந்து ஒரு கிளான்ஸ் விடுங்க. கண்டினியூவா 5 மணி நேரம் உட்காந்து படிக்க வேணும். ஜஸ்ட் ஒரு பாடத்துக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் எளிமையா இருக்கும், படிச்சது மறக்காது. ஓகே, நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரிப்பீட்டட் ரீடிங் விடுறீங்க, ஒரு கட்டத்துல டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் தப்பு விடுறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு கடைசி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தப்பான கொஸ்டினை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 99% வந்து நீங்க அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரிவிஷனை ப்ராப்பரா பண்ணுங்க. அப்போனா ரிவிஷன் பண்ணல, நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், சும்மா வாட்ச் விட்டுருக்கேன்னா நீ டெஸ்ட் அடிக்கும் போதுதான் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது தெரியும். ஓகே, அப்ப டைம் கிடைக்கும் போது நான் 6 மாசம் ஸ்டடி பிளான்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. அந்த 6 மாசம் நம்ம ப்ராப்பரா அதை முடிச்சிட்டோம்னா அடுத்த கால்ஃபர் வந்து 3 மாசத்துல நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, டைம் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.